Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இன்னைக்கு நட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டா செய்ய போறோம். ஒரு கப் ரவையும் நட்ஸும் இருந்தாலே போதும் 10 நிமிஷத்துல நம்ம வீட்லயே குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வாங்க இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ 10லேருந்து 12 பாதாம் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பாதாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பு வச்சு கூட செய்யலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நட்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரவையை வறுக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இதில் 1/2 கப் ரவை எடுத்துருக்கேன். இப்போ ரவையை இதில் சேர்த்துட்டு கலர் எதுவும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ரவையோட பச்சை ஸ்மெல் போகணும். அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா கருத்து போயிடும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது ரொம்ப கருப்பாயிடும். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். இப்போ இதில் 1/2 கப் ரவை எடுத்தேன். நான் 1/2 கப் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இடையில வீடியோ கட் ஆகிருந்துருக்கு, சரியாக கவனிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பால் எல்லாமே நல்ல அந்த ரவை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்மளுக்கு ரவை நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஜீனி எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ நான் 1/2 கப் ரவைக்கு 1 கப் ஜீனி எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எந்த பாகு பதமும் வர வேண்டியதில்லை. சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு 1/2 கம்பி பதம் அளவு வந்தாலே போதும். 1 கம்பி பதம்லாம் வர வேண்டியதில்லை. இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு 2-3 சொட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, புளிச்சது மாதிரி ஆகிடும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காயை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம குலோப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா ஆறி நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த நட்ஸ் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும். நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பால்ஸ் பிடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பால்ஸ் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு 1/2 கப் ரவையில் 40லேருந்து 41 உருண்டை கிடச்சிது. இப்போ மீதி இருக்க எல்லா மாவுலேயுமே குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு 41 பால்ஸ் கிடச்சிருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க குலோப் ஜாமுன் பொரிச்சிடலாம். இப்போ குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா நம்ம இந்த குலோப் ஜாமுன் சேர்த்ததுக்கப்புறம் கருகிடும், உள்ளேலாம் வேகாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா வெந்து வரையில் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ், ஸ்நாக் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரவையை வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு குலோப் ஜாமுன் கிடைக்கும். இந்த கடைகள் எல்லாம் மாவு வாங்கி செய்வோம்ல அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரவையை வேக வைக்க வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வருத்தம்ல அந்த டைமில் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலோ தண்ணியோ சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா 2 சைடும் செவந்து வரணும். அப்போ தான் கரெக்டாக ஈவனாக வெந்து வரும். கம்ப்ளீட்டாக சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் வெந்து வரும். இப்போ நம்மளுக்கு இந்த குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீனி பாகில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இருத்துட்டு நம்ம ஜீனி பாகில் சேர்த்துக்க முடியும். எண்ணெயோடு சேர்த்துறாதீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜீனி பாகில் சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். மீதம் இருக்கதையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம குலோப் ஜாமுன் சேர்க்குறப்ப அந்த சக்கரை பாகு வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். சப்போஸ் ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி அந்த நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு குலோப் ஜாமுன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சக்கரை பாகில் சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா எப்படி சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்ல குலோப் ஜாமுன் ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரவையை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான குலோப் ஜாமுன் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். வீடியோ ஒரு 4 நிமிஷமாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.